அனைவருக்கும் வணக்கம். பகுதி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பார்த்துட்ருக்கோம். நாமக்கல் கவிஞர் வரைக்கும் முடிச்சிடணும். இப்போ கவிமணி தேசிய விநாயகனாரை பார்க்கலாம். கவிமணி 1876 பிறந்து 1954 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. கவிமணி ஐயாவுடைய இயற்பெயர் தேசிய விநாயகம் பிள்ளை. பிறப்பு தேரூர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. காலம் 27/8/1876 பிறந்திருக்காரு. 24/9/1954 மறைந்திருக்காரு. பெற்றோர் சிவதானு பிள்ளை, ஆதிலட்சுமி அம்மையார். கவிமணி என்ற பட்டத்தை இவருக்கு வழங்கியது சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம். எந்த ஆண்டுன்னு 1940. ஓகேவா, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கவிமணி என்ற பட்டம் இவருக்கு வழங்கியது யார்? சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம். பட்டத்தை கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டால் உமா மகேஸ்வரன் பிள்ளை. சரியா? இவர் முதல் குழந்தை கவிஞராக அறியப்படுறார். குழந்தை இலக்கியம், இளைஞர் இலக்கியம். குழந்தை கவிஞர் கவிமணி. ஓகேவா? குழந்தை இலக்கியம் வாணிதாசன், இளைஞர் இலக்கியம் பாரதிதாசன். ஓகேவா? 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. 34 ஒருத்தர் வருவார். 36 ஆண்டுகள்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. 34 ஆண்டுகள்னா தாராபாரதி. இவரின் ஆசிரியர் சாந்தலிங்க தம்பிரான். கவிமணியுடைய ஆசிரியர் யார்? சாந்தலிங்க தம்பிரான். இவரின் கட்டுரை மனோன்மணியம் மறுபிறப்பு. மனோன்மணியம் பி. சுந்தரனார் அவர்கள் இயற்றியது. மனோன்மணியம் மறுபிறப்பு கவிமணி தேசிய விநாயகனார் இயற்றியது. சிறப்பு பெயர்கள்: நாஞ்சில் நாட்டு கவிஞர். நாஞ்சில் நாடுனா ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கிற கன்னியாகுமரி தான் நாஞ்சில் நாடுன்னு அப்போ சொல்லுவாங்க. ஒரு தழுவல் கவிஞர். உமர் கயாம் பாடலை தழுவியிருக்காரு. லைட் ஆஃப் ஏஷியா அதை தழுவியிருக்காரு. அதனால் ஒரு தழுவல் கவிஞர்னு சொல்கிறாங்க. தழுவலும் மொழிபெயர்ப்பு ஒன்றும் இல்லை, அது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறோம். மொழிபெயர்ப்புன்றது அப்படியே மாற்றுறது, மொழியை மாற்றுறது. தழுவல்ன்றது அதை நமக்கு ஏற்ற மாதிரி, நம்ம மண்ணுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம மொழிக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது தழுவல். சரியா? தேவியன் அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. தேவியன் கீர்த்தனைகள் அவரோட நூல் ஒன்று இருக்குது, அதனால் அவர் தேவியன்ற ஒரு சிறப்பு பெயரும் இருக்குது. ஓகேவா? அவருடைய நூல்கள் மலரும் மாலையும், இது நமக்கு நல்லாவே தெரியும். காந்தலூர் சாலை, இது ஒரு வரலாற்று நூல். கதர் பிறந்த கதை, உமர்ஹயாம் பாடல்கள். உமர்ஹயாம் பாடல்கள் 4 அடி செய்யுள். இது ரூபாய்ன்றதே 4 அடி செய்யுள் தான் பொருள். ஓகேவா? பின்னாடி பார்க்கலாம். அதை அழகம்மை ஆசிரிய விருத்தம், இதுதான் அவருடைய முதல் படைப்பு. அழகம்மை ஆசிரிய விருத்தம் தான். தேவியின் கீர்த்தனைகள், குழந்தை செல்வம், தீண்டத்தகாதார் விண்ணப்பம், தீண்டத்தகாதோர் விண்ணப்பம், நாஞ்சில் நாட்டு மருமகள் வழி மாமியம். இந்த நாஞ்சில் நாட்டு மருமகள் வழி மாமியம் தமிழின் நகைச்சுவை பெட்டகம்னு சொல்கிறாங்க. தமிழின் நகைச்சுவை பெட்டகம், நகைச்சுவை பெட்டகம்னு சொல்கிறாங்க. சரியா? தமிழ் மொழி நகைச்சுவை பெட்டகம் எதுனா நாஞ்சில் நாட்டு மருமகள் வழி மாமியம். அடுத்து ஆசிய ஜோதி, லைட் ஆஃப் ஏஷியா என்னும் நூலின் தழுவல் தான். இது மொழிபெயர்ப்பு இல்லை, தழுவல் தான். சரியா? மொழிபெயர்ப்பு இல்லை, தழுவல். இந்த நூல்களுக்கு ஒரு சின்ன, எனக்கு தோன்ற ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க. நாஞ்சில் நாட்டு மருமகள் அழகம்மை. நாஞ்சில் நாட்டு மருமகள் அழகம்மை. அவருக்கு குழந்தை செல்வம் இல்லாததால் அனைவரும் அவரை தீண்டத்தகாதோர் போல எண்ணுகிறார்கள். கதர் உடையில் வந்த உமர்ஹயாம் காந்தலூர் சாலையில் உள்ள தேவியிடம் ஆசி பெற்றால் மலரும் குழந்தை செல்வம் என்று கூறுகிறார். ஓகேவா? பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, எனக்கு தோணுது நான் சொல்கிறேன். இவரது முதல் படைப்பு அழகம்மை ஆசிரிய விருத்தம், முன்னாடியே பார்த்தோம். லைட் ஆஃப் ஏஷியா என்ற நூலின் ஆசிரியர் எட்வின் அர்னால்ட். ஆங்கிலத்தில் எழுதினது தான் லைட் ஆஃப் ஏஷியா. அதை தழுவி தான் ஆசிய ஜோதின்னு ஐயா ஏற்றிருப்பார். ஆசிய ஜோதி என்னும் நூல் புத்தரனுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறுற நூல் தான். ஆசிய ஜோதி என்று அழைக்கப்படுபவர் புத்தபிரான் தான். சரியா? ஆசிய ஜோதின்னு யார் அழைக்கிறாங்கன்னா புத்தபிரான்.
11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரசீக கவிஞர் உமர் கயாம் எழுதிய இம்மை மறுமை பற்றிய ரூபாய் என்னும் செய்யுளின் தொகுப்பை கவிமணி உமர் கயாம் பாடல்கள் என்று தலைப்பில் மொழிபெயர்த்தார். சரியா? 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த எந்த கவிஞர்? பாரசீக கவிஞர். அவர் பேர் உமர் கயாம். அவர் எழுதினது இம்மை மறுமைனா இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மன்ற மாதிரி. ரூபாய் என்றது 4 அடி செய்யுள்னு சொல்கிறாங்க. அதோடைய தொகுப்பு தான் கவிமணி உமர் கயாம் பாடல். அவர் பேர்லேயே பாடலாக தலைப்பாக வச்சு மொழிபெயர்த்திருக்காரு. இதோடைய பாடல்கள் 115 பாடல்கள் உள்ளது. சரியா? இது 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் பாடல்கள் இருக்குது. நம்ம கவிமணி எல்லாருடைய பாடல்களையும் தனியாக ஒரு கிளாஸ் பார்க்கலாம். ஓகேவா? ரூபாய் என்பது 4 அடி செய்யுள். இச்செய்யுளில் முதல் 2 அடிகள் கன்னி என்று அழைக்கப்படுகின்றன. 2 அடி எதுகையால் தொகுக்கப்படுவது கன்னின்னு நம்ம படிச்சிருப்போம். கவிமணி ஐயாவுடைய சிறப்பிக்கும் வரிகள். கவிமணியை எப்படியெல்லாம் சிறப்பிக்கிறாங்க அப்படின்னு 2 வரி கொடுத்துருக்காங்க. 2 பேர் சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். தேசிய விநாயகத்தின் கவிப்பெருமை தினமும் கேட்பது என் செவிக்கு பெருமை என்கிறார் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். தேசிய விநாயகத்தோட கவியினுடைய பெருமை அவருடைய பெருமையை தினமும் கேட்பது என் செவிக்கு பெருமை. அவர் பெருமையை கேட்கறது என் செவிக்கு, என் காதுக்கு பெருமை அப்படிங்கிறாரு. யார்? நாமக்கல் கவிஞர். தேனொழுகும் கவிபாடும் தேசிய விநாயகமே என்கிறார் அழவள்ளியப்பா. ஓகேவா? அழவள்ளியப்பா ஒரு குழந்தை கவிஞர்னு அழைக்கப்படுறாரு. ஆனால் முதல் குழந்தை கவிஞர் யாருன்னு கேட்டால் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தான். தேனொழுகும் கவிபாடும் தேசிய விநாயகமே. அவருடைய பாடல்கள் எப்படி இருக்கும்? தேனொழுகும் அப்படிங்கிறாரு, அழவள்ளியப்பா சொல்கிறார். ஓகே, ரெண்டும் முக்கியமானது. ஐயா அவர்களுடைய பாடல் வரிகள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. இந்த புகழ்மிக்க வரிகள் யாருதுன்னா நம்ம கவிமணி ஐயாவுடைய வரிகள் தான். சரியா? மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. உள்ளத்தில் உள்ளது கவிதை என்ப உருவெடுப்பது கவிதை. உள்ளத்தில் இருக்கிறதான் கவிதை, என்ப உருவெடுப்பது தான் கவிதைங்கிறாரு. தோட்டத்தில் மேய்து வெள்ளைப்பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. இது 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்க ஒரு பாடல். உடலில் உறுதி உடையவரே உலகின் இன்பம் உடையவராம். உடலில் உறுதி இருக்கணுங்க. பணம் காசு இது எல்லாமே பின்னாடி தான். உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். வெயிற்கேற்ற நிழல் உண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் காவியமும் உண்டு. 3 எனக்கு போதுங்கிறார். பின்னாடி கொஞ்சம் நிறைய சொல்லுவார், ஆனால் இதை 3 தான் கொடுத்துருக்காங்க முக்கியமானதுன்னு சொல்லிட்டு. வெயிற்கேற்ற நிழல் இருக்குது, வெயிலேருந்து காப்பாற்ற நிழல் இருக்குது, வீசுறதுக்கு காற்று இருக்குது, கையில் கம்பன் காவியமும் உண்டு, வேறு என்ன வேணுங்கிறார். காலை மாலை உலாவினிடம் காற்று வாங்கி ஒருவரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே, கூடையே குடித்தாலும் நீ குளித்த பின்பு குடியையா அப்படின்னு சொல்லிட்டு 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் இந்த பாடல் இருக்குது. சாலைகளிலே பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும்ங்கிறார். சாலையில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும். சாலையில் பல தொழில் பெருகணும். சபைன்னு வந்துட்டா, சாலைன்னு வந்துட்டால் பல தொழில்கள் இருக்கணுங்க. சபைன்னு வந்துட்டால் தமிழ் முழங்கணும். ஓடும் முதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில், ஓடும் முதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீர். இது ஒரு ப்ரீவியஸ் இயரில் இந்த வரி மட்டும் கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க, யாருடைய வரிகள்னு சொல்லிட்டு. கவிமணி ஐயாவுடைய வரிகள். ஓடும் முதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீர். ரத்தத்திலேருந்து தான் கண்ணீர் பிரித்தரிக்கப்படுகிறதுன்ற கூற்றா இது இருக்குது. போராட்டமும் பரபரப்பும் மிகுந்த காலத்தில் வாழ்ந்த போதிலும் அவருடைய உள்ளமும் கவிதைகளும் அமைதியும் இனிமையும் உள்ளதாக விளங்கியது என்று கவிமணியை புகழ்கிறார் மு. வரதராஜனார். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள். போராட்டமும் பரபரப்பும் மிகுந்த காலகட்டத்தில், போராட்டமும் பரபரப்பும் அந்த காலகட்டத்தில் மிக அதிகம். சரியா? ஏன்னா ஆங்கிலேயர் ஆண்ட காலத்தில் இருந்ததால் போராட்டமும் பரபரப்பும் மிகுந்த காலத்தில் வாழ்ந்த போதிலும் அவருடைய உள்ளமும் சரி கவிதைகளும் சரி ரொம்ப அமைதியாகவும் இனிமையாகவும் தான் விளங்கியிருக்கு
அப்படின்னு கவிமணியை சொல்கிறாரு மு வரதராஜனார். சரியா? கவிமணியின் பாடல்கள் தமிழ் மக்களுக்கு கிடைத்த பெருஞ்செல்வம், தெவிட்டாத அமிர்தம்ங்கிறாரு ரகசிகமானி. டிகேசி ரசிகமணி. வட்டத்தொட்டி அப்படின்ற கூட்டத்தை கூட்டுறவர் அவர் தான். அவரை பற்றி 7ஆம் புத்தகத்தில் இருக்குது. அவரை நம்ம பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். கவிமணியின் பாடல்கள் தமிழ் மக்களுக்கு கிடைத்த பெருஞ்செல்வம், தெவிட்டாத அமிர்தம் என்று கூறியவர் டிகேசி. ஓகேவா? இந்திய அரசு கவிமணிக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2005ஆம் ஆண்டு. சரியா? இதோட கவிமணி அவர்களுடைய முடியுது. நாளைக்கு முடியரசனை பார்க்கலாம். யூனிட் 2 மரபு கவிதைகளுக்கு போகிறோம்.